நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடருக்கான ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குதா, ஒரு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ரைட்டர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க அண்ட் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லக்கிஷாகவே இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸோட டேரிஃப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் ஃபெட்டோட ரேட் கட்டை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பாசிட்டிவ்க்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்டில் இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லலாம். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவில் இருக்குது. எனிவே இது இன்ட்ராடேல எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 25,104 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 25,223 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளார ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த அப் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனாலுமே கொஞ்சம் சைட்வேஸ் டு அப் ட்ரெண்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அக்ரெசிவ் பை அப்படிங்கிறது நடந்துரும் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ண முடியல. கொஞ்சம் பொறுமையாக தான் மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 24,987 இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது கீழே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே போகும்னு சொல்ல முடியாது. இது ஒரு ரிஸ்கான ஜோனாக ஐடென்டிஃபை பண்ணுறேன். இதை ஏன் ரிஸ்கான ஜோன் அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தாலுமே மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக கீழே இறங்குற பட்சத்தில் அதாவது டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 24,913 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3ஆக இருக்கக்கூடிய 24,800 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரெக்ஷன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ ப்ரைஸ்